திருமணத்திற்கு பிறகும் காதல் வருகிறது. புதிய தம்பதியின் வாழ்க்கை. ஒரு காலை நேரம் சங்கரோட அலாரம் அடிக்குது. அவன் எழுந்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க, இதை பார்த்த ரம்யா சிரிச்சுக்கிட்டு சங்கர் கிட்ட, எந்திரிங்க, நேரம் ஆகுது, வேலைக்கு போக வேண்டாமா? அதுக்கு சங்கர் சொல்றான், பெருமாளே, என் வாழ்க்கை முழுக்க விடுமுறையா இருந்தா நல்லா இருக்கும். ரம்யா, நீ கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? ரம்யா சிரிச்சுக்கிட்டே சங்கர் கிட்ட சொல்றான், அப்படியே பெட் காஃபி கொண்டு வந்து உங்களை எழுப்ப முடியாது. பெட்டை விட்டு எந்திரிக்காம இருந்தா வேலைக்கு லேட் தான் ஆகும். எந்திரிங்க சீக்கிரம். சங்கரும் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரான். ரம்யா மொபைல்ல சங்கரோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. சங்கர் அவ பக்கத்துல சோபாவில உட்கார்ந்து இதை கவனிக்கிறான். சங்கர் ரம்யா கிட்ட, என்னைய விட நீ என் போட்டோவே அதிகமாக காதலிக்கிற மாதிரி தெரியுதே. ரம்யா, அதை தவிர வேற என்ன பண்ணுவேன்? சிரிச்சுக்கிட்டே, உங்களை காதலிக்கிறது தான் என் வேலை, நீங்க தான் என்னோட உலகம்னு சொல்றா சங்கர் கிட்ட. சங்கர் ரம்யா கிட்ட, நாம நாளைக்கு ஒரு வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட் போலாமா? நீ ஓயாம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, நாளைக்கு முழுக்க உன் கவனம் என் மேல இருக்கட்டும். ரம்யா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க சார், அப்படியே ஒரு படம் கூட பார்த்துட்டு வரலாம்னு சொல்றா. அப்படியே நேரமும் போகுது. நைட் நேரமும் வருது. ரெஸ்டாரண்ட் போறாங்க. பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறா சங்கர். அதை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் அன்பாலையும் பாசத்தாலையும் வெளிப்படுத்துகிற தருணமா நினைக்கிறாங்க. சங்கர் ரம்யா கிட்ட சொல்றான், வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி தெரியல ரம்யா, ஆனாலும் நீ என் கூட இருக்கிறதுனால நான் எதையும் சமாளிச்சிடலாம்னு தோணுது. ரம்யா சங்கர் கிட்ட, வாழ்க்கை எப்படியோ நாம சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் காதலும் இருக்கு. சங்கர் சிரிச்சுக்கிட்டே, நாளைக்கு ஒரு ரோட் ட்ரிப் போலாமா? ரம்யா, ஆமாங்க, போலாம், ரொம்ப நாள் ஆச்சு. வாழ்க்கையில வேலையில உள்ள டென்ஷனை நினைச்சுக்கிட்டு வாழாம மனைவிக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு காதல் வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். உங்க வாழ்க்கை துணையோட மனசு புரிஞ்சுக்கிட்டு நடந்தா கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.